ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா என்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு மிக உயர்ந்த பதவியான ஐபிஎஸ் பதவியே தூக்கி வீசிட்டு தாய்நாடு நாட்டுப்படி மோடிஜி தான் எல்லாம் வந்துட்டு கடைசி அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட சுயநல அரசியலுக்காக அவர் செய்தார் என்கிற கோணமும் இதுக்குள்ள பார்க்கப்படும். இதுலதான் பாஜக என்ன காய நடத்துவாங்கன்னு நான் யூகிக்கிறேன்னா, அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள 2 பேருமே ஒரே சமூகம். ஒரே சமூகம் என்பது ஒரே மண்டலத்தையும் சேர்ந்தவங்க. அந்த இடத்துல ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. சோ அபரிமிதமான வார்த்தைகளையும் அண்ணாமலை ஒரு ஆரம்ப காலகட்டங்களில் பேசிவிட்டார். இதெல்லாம் சேர்ந்துதான் 2 அழுத்தங்கள் தான் அதிமுக தரப்புல கொடுக்கப்பட்டது. நான் அடங்கல, என்ன நீங்க யாரும் மட்டுப்படுத்திடல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லுதுல்ல. அவர் ஒரு அடிபட்ட பாம்பு மாதிரி. அவர் எப்பனாலும் பொங்கலாங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்காருன்னா, அதே மனநிலை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கும். இன்னொன்று மிக மிக முக்கியமா இப்ப நீங்க கேட்டதை போல தேமுதிகவை பற்றி சொல்கிற பொழுது 2 கட்சியிலேயே அவங்க பேசுறாங்க தானே. இது 2 எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஏதோ ஒரு திரைமறை ரகசியத்தை நம்ம பத்திரிகையாளர்கள் பகிர்வதை போல அவர்கள் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. நீங்க கரூர்ல 41 பேர் உயிரிழக்கிறாங்கல்ல. அந்த உயிரிழந்த நேரத்துல விஜய்க்கு அழைத்து பேசுகிறார் ராகுல் காந்தி. கேட்டா சொல்றாரு, அவர் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசுவாரு. பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட ராகுல் காந்தி பேசுவார்னா செத்து போன 41 பேர் குடும்பத்துல தானே போன் நம்பர் வாங்கி பேசிருக்கணும். செல்வப்பிறந்தகை 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் அதை கவனிச்சிருந்தேன் புதிய தலைமுறையில. அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸ்டாலின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, முதல்வர் மீது. இந்த முறை எங்கள் தொகுதியை குறைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அப்ப நான் நினைக்கிறேன், இவ்வளவு பிளே இவங்க பண்றதுமே நியூஸ் பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இது நம்மளோட சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நேத்து பாஜகவோட கூட்டம் நடந்திருக்கு. ஏற்கனவே நமக்கு தெரியும், திரு அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் நாகேந்திராவுக்கும் ஒரு சிறு உரசல் இருந்தது. அது பத்திரிகையாளர் சந்திப்புல வெளிப்படையா தெரிஞ்சது. இப்ப புதிய பொறுப்புகளை அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவோட கூட்டணியில பங்கு கேட்பதாகவும் அந்த கூட்டத்துல முடிவெடுத்ததா ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. இது உண்மையா? இது எந்த அளவுக்கு போக போகுது? இல்ல, அண்ணாமலை அவர்கள் விவகாரத்தை ஒன்றாகவும் அதற்கு பின்பு அதிமுக கூட்டணி தொடர்பாகவும் பேசலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். முதல்ல அண்ணாமலை அவர்களுடைய விவகாரம். தமிழகத்துல பாஜகவை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போனதுல அண்ணாமலை அவர்களுடைய பங்களிப்பு முக்கியமானது. பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில தமிழ்நாட்டுல பாஜகவை ஒரு பேசுபொருள் ஆக்குனதுல அண்ணாமலை அவர்களோட பங்களிப்பு தான் மிக மிக முக்கியம். கிட்டத்தட்ட 10 ஆண்டு இடைவெளிக்கு பின்பு 2024 பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கிற பொழுதுதான் பாஜக தனித்தொரு அணியை அமைத்து தேர்தலில் சந்திக்கிறாங்க. அந்த கூட்டணிக்குள்ள ஓபிஎஸ் உள்ள வராரு, டிடிவி தினகரன் அவர்கள் வராங்க, பாமக இருக்காங்க, பல்வேறு கட்சிகள் அமைப்புகள் எல்லாரும் உள்ள சேர்ந்துக்கிறாங்க. சோ அவங்க தேர்தல் ரீதியாக வெற்றியை பதிவு செய்யல. 2014 வெற்றி, 2024 தேர்தல் ரீதியாக வெற்றி இல்லை. ஆனா அதே நேரத்துல பலவீனம் இல்ல. 18% அந்த அணி ஓட்டை காட்டிடுறாங்க, 11% பாஜக மட்டும் எடுத்துறாங்க. சோ இந்த இடம் அண்ணாமலை கவனிக்கப்பட்ட இடம். டெல்லி தலைமை வரைக்கும் அவரை கவனிச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டுல பாஜகவோட வளர்ச்சிக்கு கை கொடுத்தாங்க. இது எல்லாமே தேர்தல் முடிவுகள் வெளியாகிற அன்றைக்கு வரைக்கும் இருந்த நிலவரம் தான். ஆனா மறுநாள்ல இருந்துதான் 2014 ஒப்புமையா எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. 2014 இதே மாதிரி நம்ம அட்டெம்ப்ட் எடுத்து நம்ம ஜெயிக்கவே செஞ்சிருக்கோம், 2 சீட்டு ஜெயிச்சிருக்கோம். அண்ணாமலை மட்டும் அதிமுகவோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தா நம்ம ஒரு 10 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம். நீங்க அந்த குரலை பாஜக லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண முடியாது. ஏன்னா பாஜகவே மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைச்சிருக்காங்க டெல்லியில. இப்ப அவர்களுக்கு ஒரு 10 சீட்டு தமிழ்நாட்டுல இருந்து கிடைச்சிருந்துச்சுன்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களோட உதவியை, நிதிஷ்குமார் அவர்களுடைய உதவியை நாடுறது மாதிரி ஒரு அந்த அழுத்தம் குறைஞ்சிருக்கும். பாஜக சில எம்பிக்கள் கொஞ்சம் கூடியிருப்பாங்க. அதனால பாஜக அதை ரொம்ப சீரியஸா அணுக ஆரம்பிச்சாங்க. ஒன்று. இன்னொன்று, அண்ணாமலை அவர்களை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் களமாடினவரை, 234 தொகுதிகளுக்கும் முகமாகவும் முகவரியாகவும் பாஜகவுக்கு இருந்தவரை, எண்மண் எண்மக்கள் யாத்திரை போனவரை, திமுகவை தூங்க விடாம டெய்லி ஏதாவது ஒரு போராட்டம் செய்தவரை 6 தொகுதிகள்ல சுருக்கிறது. அந்த இடம் அண்ணாமலை அவர்களால அட்ஜஸ்ட்மெண்ட் முதல்ல பண்ண முடியல. நீங்க 6 தொகுதி பொறுப்பாளர், ஒரு தொகுதி எதுன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கடைக்கோடி கன்னியாகுமரி மாவட்டத்துல பத்மநாபபுரம் தொகுதி, அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களோட தொகுதி. நீங்க அவருக்கு ஒதுக்கக்கூடிய தொகுதியாவது குறைந்தபட்சம் ஒரு கொங்கு மண்டலத்துல அவருக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய அல்லது அவர் ஏற்கனவே வளம் வந்திருக்கக்கூடிய தொகுதியா இருந்தா பரவாயில்ல. கடைக்கோடி கன்னியாகுமரியில பத்மநாபபுரம், நீங்க அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியை பாருங்க, 6 மூலையில இருக்கும். ஒன்னு சென்னை மண்டலத்துல இருக்கும், ஒன்னு கோவை மண்டலத்துல இருக்கும். வாரத்துல 7 நாள் அவர் 6 தொகுதியும் வாரத்துக்கு ஒரு நாள் போனா சற்றேறக்குறைய
அவர் வேற எந்த விதத்திலையும் போக்கஸ் பண்ண முடியாம, ஒரு செயல்பட விடாம ஒரு சிதைக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலையில தான் அவர் அந்த ஒரு அறிக்கையே இதற்கு முன்பு ஒரு பேட்டியிலேயே சொல்லியிருந்தார். எங்க சார், அப்பாவுக்கு இந்த உடல்நிலை இடத்துல சரியில்ல. எனக்கு ஒரு கேள்வி. அம் ஏற்கனவே சில பத்திரிக்கையாளர்களோட பேசும்போது, வெளிப்படையா இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே திரு அண்ணாமலை அவர்கள் பிரஸ் மீட்ல வந்து தன்னோட வருத்தங்களையும், என்னால வந்து தொடர்ந்து செயல்பட முடியாது அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அப்போ இப்ப அவருக்கு ஒரு வேளை பொறுப்புகள் குடுக்கப்பட்டு, ஏரியாக்கள், மாவட்டங்கள் வந்து அதிகரிக்கப்பட்டு, வேற ஒரு பொறுப்பு குடுக்கும்போது, அது வந்து வெளிப்படையா தெரியுது இல்லையா? திரு நயினார் அவர்களுக்கும், திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஒரு உரசல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இதுல நீங்க பேசுனதுல இருந்து வெளிப்படையா தெரியறது. ஆமா, ஆமா. 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவ பொறுத்தவரைக்கும் திரு எடப்பாடி அவர்களுக்கும், திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வலுவான மோதல் இருக்கிறது. நம்ம இ அரசியல் தெரிஞ்ச அனைவருமே நன்கு அறிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னும்போது, இப்படி ஒரு பொறுப்பு குடுக்கறத திரு எடப்பாடி அவர்கள் எப்படி எடுத்துப்பாங்க? அதுதான் மிக மிக முக்கியமானது. இப்ப நான் சொன்னது மாரி, அவருக்கு வந்து 6 தொகுதிகள் 6 மூலையில குடுக்குறாங்க. அவர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறார். நீங்க சொன்ன மாரி வெளிப்படையாவே அவர் தன்னுடைய மன வருத்தத்தை தெரிவிச்சுட்டாரு. அதுல ரொம்ப குறிப்பா சொல்றேன், எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, டயாலிசிஸ் பண்றாங்க. தாய்நாடு தான் முக்கியம்னு சொல்லி ஐபிபிஎஸ் அதிகாரி என்கிற ஒரு உயர்ந்த இடத்தை விட்டே வந்தவரு, தன் தந்தை தான் முக்கியம்னு சுருங்கி போறார்ல. அப்ப அதுக்கு காரணம் வந்து ஒரு கடைசியா ஒரு கடைசி மனிதன் எங்க அப்பாவுக்கு கூட இருந்து பார்த்துக்கணும். அப்படிங்கிறத அடிப்படையிலே அத எடுத்துக்கலாம். மாதா, பிதா, குரு, தெய்வம் அதுக்கப்புறம் தான் அரசியல்னு நெனச்சுக்கலாம். பட் ஒரு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா என்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த ஒரு மிக உயர்ந்த பதவியான ஐபிஎஸ் பதவியே தூக்கி வீசிட்டு தாய்நாடு நாட்டுப்படி மோடிஜி தான் எல்லாம் வந்துட்டு கடைசி வந்து அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னோட சுயநல அரசியலுக்காக அவர் செய்தார் என்கிற கோணமும் இதுக்குள்ள பார்க்கப்படும். இதுலதான் பாஜக என்ன காய் நடத்துவாங்கன்னு நான் யூகிக்கிறேன்னா, அவருக்கு உடனடியா இப்ப வந்து இவர் வந்து இவ்வளவு இவ்வளவு எதிர்ப்பு குரல் எழுப்பிட்டாரு. உடனடியா இவரை வந்து ஒரு மாநில அளவுல ஒரு பொறுப்பை கொடுத்து ஒவ்வொரு ஊரா போங்க, தொகுதி தொகுதியா போங்க நிச்சயமா பாஜக சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டைல் பாஜகல கிடையாது. இப்ப அண்ணாமலை அவர்களுடைய குரல் கேட்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான். இவ்வளவு நாள் சாத்தப்பட்டிருந்த கதவை தட்டுனாங்க. உள்ள திறக்கிறதுக்கு ஆள் இல்ல. இப்ப முதல் முறையா உள்ள திறந்து ஒருத்தர் எட்டி பார்க்கிறாரு அவ்வளவுதான் அதுல புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நீங்க இப்பவுமே அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு கட்சி கட்டமைப்புக்குள்ள வேலை செய்யற வேலை தான் குடுப்பாங்க. மக்கள் கிரவுண்ட்ல வேலை செய்யற வாய்ப்பு குடுக்கவே மாட்டாங்க. இனிமேலும் அவர் பிரஸ்ல சந்திக்கிறது, சோசியல் மீடியால ரொம்ப ஆக்டிவா செயல்படுறது, அதெல்லாம் கொஞ்சம் மட்டுப்படுத்துகிற மாரியான பொறுப்பு தான் குடுப்பாங்க. நமக்கு கிடைத்த தகவலுடைய அடிப்படையில கட்சியினுடைய கட்டமைப்பை வலுப்படுத்தணும். கட்சியினுடைய உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்துறது, கட்சி பணிகள மட்டும் தான் ஒருங்கிணைக்கிற மாரியா தான் இருக்கும். மக்களோடு நேரடி தொடர்பு இல்லாம. ஏன்னா நீங்க கேட்ட இடம் முக்கியமான இடம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது ஒரு அழுத்தமா மாறும்ல. நீங்க அவர் வைத்த நிபந்தனை என்ன? அதிமுக, பாஜக கூட்டணிக்கு அவர் வைத்தது 2 நிபந்தனை. ஒன்று எங்க கட்சியினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடக்கூடாது. இன்னைக்கு வரையும் பாஜக இதுல தலையிட்ட மாரி தெரியல. ஏன்னா ஓபிஎஸ் உள்ள வரல, சசிகலா அவர்கள் உள்ள வரல. டிடிவி தினகரன் தனி கட்சி. அது நம்ம வந்து தனியா சின்னம், குக்கர் சின்னம், தனியான இது. இன்னொன்று அவர் வைத்த டிமாண்ட் அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கக்கூடாது. அவர்களுக்குள்ள 2 பேருமே ஒரே சமூகம். ஒரே சமூகம் என்பது ஒரே மண்டலத்தையும் சேர்ந்தவங்க. அந்த இடத்துல ஒரு ஈகோ கிளாஸ் ஆகுது. சோ அவரு அபரிமிதமான வார்த்தைகளையும் அண்ணாமலை ஒரு ஆரம்ப காலகட்டங்கள்ல பேசிவிட்டார். இதெல்லாம் சேர்ந்துதான் 2 அழுத்தங்கள் தான் அதிமுக தரப்புல கொடுக்கப்பட்டது. அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை பகைத்துக் கொண்டு அண்ணாமலைக்கு மீண்டும் பொறுப்பை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறதுல உடன்பாடு இல்ல. நிச்சயமா அதற்கான வாய்ப்பு இல்ல. அதே நேரத்துல நீங்க இன்னொரு விஷயம் பார்த்துக்கங்களேன் மேடம். அண்ணாமலை நற்பணி மன்றம் தொடங்குனாங்க. தமிழ்நாட்டுல 2 ஊர்ல தான் முதல்ல தொடங்குனாங்க. ஒண்ணு திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதி. அது நயினார் நாகேந்திரன் அவர்களோட ஊரு. இன்னொன்னு சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதிக்குட்பட்ட பகுதியில அண்ணாமலை நற்பணி மன்றம் வருது. அப்ப இது எல்லாமே ஏதோ ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்குல்ல. நான் ஓயல, நான் அடங்கல, என்ன நீங்க யாரும் வந்து மட்டுப்படுத்திடல அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்லுதுல்ல. அவர் ஒரு அடிபட்ட பாம்பு மாதிரி. அவர் எப்பனாலும் பொங்கலாங்கிற ஒரு மனநிலையில அவர் இருக்காருன்னா, அதே மனநிலை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்கும். ஒரு ஒரு படத்துல சொல்ற மாரி 10 பேரை அடிச்சு டான் ஆனவர் இல்ல அவரு. அடிச்ச 10 பேரும் டான்ங்கிற மாரிலாம் அவரும் அடிச்சிருக்காரு. அப்ப அது அவரும் கொஞ்சம் வீரியமான நபர் தானே. சோ அப்ப அதனால வந்து அவர் அந்த இடத்துக்கு இடமே தரமாட்டாரு. பட் நீங்க கேட்ட இன்னொரு இடம் முக்கியமான இடம். அதிமுகவுக்கான ஒரு கூட்டணி அஸ்திரம். கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி. அந்த இடம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடம் தான். அவங்க வந்து நேற்று அந்த பி.எல். சந்தோஷ் தலைமையிலான குழுவுல பேசுகிற பொழுது, கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கன்னே பேசியிருக்காங்க. உள்ளரங்கத்துல என்ன பேசுறாங்க என்று கேட்கிற பொழுது, கூட்டணி ஆட்சி தான் மக்கள் கிட்ட சொல்லுங்க. நம்ம மேல மக்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. கிட்டத்தட்ட 18% பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ரிசல்ட் வாங்கியிருக்கோம். அப்ப 100க்கு 18 பேர் மோடி அவர்களை ஏற்றுக்கொண்டாங்கன்னு அர்த்தம். அது மொத்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஓட செல்வாக்கு, புதிய நீதி கட்சி போன்றவர்கள், ஐஜேகே போன்றவர்கள், பாமக அன்றைக்கு ஒன்றுபட்ட பாமக எல்லாருடைய செல்வாக்கையும் சேர்த்து மோடியின் செல்வாக்கை அவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப நீங்க மோடி எதிர்ப்பு மட்டுப்பட்டிருக்கு. நீங்க போய் கூட்டணி ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் உள்ளபடியே அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான இடம். ஏன்னா நீங்க தமிழ்நாட்டுல 12% சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு இருக்கு.
நீங்க பாஜகவோட கூட்டணி ஆட்சின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் மக்களை சந்திக்கிறப்ப திமுக ஒரு தொகுதியில 12,000 ஓட்டு எடுத்திருந்தா இவங்க 12,001. திமுக எடுக்கிற முதல் ஓட்டே 12,001. அதிமுக எடுக்கிற ஓட்டு -12,000 தொடங்கும். அதுதான் நான் சொல்லல இது. இது ஒரு கடந்த காலங்களில் ஜெயக்குமாரே சொல்லியிருக்காரு இந்த கருத்தை. அவர்களுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரே சொல்லியிருக்காரு. சோ அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. சோ கூட்டணி ஆட்சிக்கான அழுத்தம் நிச்சயமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப திரு மோடி அவர்கள் வரப்போறாங்க. 28ஆம் தேதி அவங்களோட பொதுக்கூட்டம் நடக்க போகுது. இந்த மேடையில தேமுதிக வந்து இணைவாங்க. கண்டிப்பா உறுதியா இணைய போறாங்கன்ற தகவல்கள் வந்து கசிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு கூட வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்களை மிரட்டுற தொழில வந்து தேமுதிக நிர்வாகிகள் வந்து பேசியிருக்கிறாங்க. எப்ப பாரு நீங்க இதையே கேட்டுட்டு ஒரு அரசியல் களத்துல வரும்போது தேமுதிகவோட இந்த நடவடிக்கை, அப்புறம் தொடர்ந்து ஒரு பார்கெனிங் பேசிட்டு இருக்காங்க. இவங்க யாரோட இணைய போறாங்க? பத்திரிகையாளரா இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமா நீங்க கேட்டதை போல இப்ப நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். எனக்கு கூட இப்ப நீங்க கேட்ட உடனே வெளியில எட்டி பாக்குறேன். ஒருவேளை யாராவது தேமுதிக காரங்க வந்துட்டு இருக்காங்களா, அவங்கள பத்தி பேச போறோமே. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அவங்க பேச்சு இருந்தது. நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க. வீடு புகுந்து பத்திரிகையாளர்களை நாங்க வந்து தாக்குவோங்கிற துணியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது. அந்த அந்த செயலை வந்து தேமுதிகவுடைய பிரேமலதா அவர்களே கண்டிக்கணும். உள்ளபடியே தேமுதிகவினர் பேசுறது அதிர்ச்சி அளிக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் பத்திரிகையாளர்களோடு அவ்வளவு இணக்கமாகவும் நட்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஒன்று. இன்னொன்று மிக மிக முக்கியமா இப்ப நீங்க கேட்டதை போல தேமுதிகவை பற்றி சொல்கிற பொழுது 2 கட்சியிலேயே அவங்க பேசுறாங்க தானே. இது 2 எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஏதோ ஒரு ஒரு திரைமறைவு ரகசியத்தை நம்ம பத்திரிகையாளர்கள் பகிர்வதை போல அவர்கள் கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களோட ஓட்டு வங்கியை நீங்க முதல்ல பார்க்கணும். நீங்க கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல அவங்க ஒரு புது முயற்சி எடுத்தாங்க. திமுகவும் இல்ல, அதிமுகவும் இல்ல. அது அவர்களுக்கு முதல் முறை இல்ல. 2006ல கட்சி தொடங்குறாங்க மேடம். 8.35 எடுக்கிறாங்க. நல்ல ஓட் பேங்க். 2009 பாராளுமன்ற தேர்தலையும் தனித்து நிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9% தாண்டுது. 10% தாண்டி போறாங்க. 2011ல அதிமுகவோட அலையன்ஸ் சேர்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வந்துடுறாங்க. பட் 14ல பிஜேபி போறாங்க திரும்பி. நீங்க பார்லிமெண்ட் விட்டுருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல்ல மக்கள் நல கூட்டணி முதல்வர் வேட்பாளர் விஜயகாந்த். பட் எத்தனை தொகுதி ஜெயிச்சாங்க? அவங்களே ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. கேப்டனே ஜெயிக்க முடியல. 2021ல அமமுகவோட தொகுதி பங்கீடு. அமமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. அப்ப 10 ஆண்டு இடைவெளி. 10 ஆண்டுகள் சட்டமன்றத்துக்குள்ளே போல தேமுதிக. அப்ப அவர்களுக்கு இந்த முறை சட்டமன்றத்துக்குள்ள போயே தீர வேண்டிய ஒரு நெருக்கடி ஒரு பக்கம். பட் இன்னைக்கு சொல்றாங்கல்ல, நாங்க அறிவிக்கும் போது அறிவிப்போம். நீங்க ஏன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம யாருமே கேட்கல எத்தனாம் தேதி அறிவிக்க போறீங்க. எல்லா பத்திரிகையாளரும் வந்துருங்க. ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நான் அறிவிக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். அந்த ஜனவரி 9ஆம் தேதி 2 விஷயம் தள்ளி போச்சு. ஒன்று ஜனவரி 9ஆம் தேதி கூட்டணி பற்றி அறிவிப்பேன்னு சொன்ன பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறிவிக்கல. இன்னொன்று அதே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு, அதுவும் வரல. சோ அப்ப ஒரு ஒரு திரைப்படத்துக்கு இருந்த எதிர்பார்ப்பு கூட தேமுதிகவினுடைய எந்த பக்கம் போவாங்கன்னு இருக்காதா? தொண்டர்கள் மத்தியில் இருக்காதா? கட்சியினர் மத்தியில் இருக்காதா? ஆனா இந்த தேமுதிக விஷயத்துல திமுக, அதிமுக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காங்க மேடம். 6 சீட்டு தான். அதுக்கு மேல கிடையாதுங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். 2021ல தனித்து இந்த கூட்டணியா அமைச்சாங்கல்ல மேடம். அமமுக, தேமுதிக. ஒட்டுமொத்தமா தேமுதிக எடுத்த ஓட்டு எவ்வளவுன்னா, கிட்டத்தட்ட அந்த 2021 தேர்தல்ல அவர்கள் வந்து போட்டியிட்ட எல்லா தொகுதிகளும் சேர்த்து சொல்றேன். 2 லட்சம் ஓட்டு தான் எடுத்திருக்காங்க. அது 0.43%. இததான் திமுகவும், அதிமுகவும் பரிசீலனை பண்ணி பார்க்கறாங்க. அவங்களுக்கு 2.45ன்னு எப்ப அந்த ஓட் பெர்சன்டேஜ் மாறுதுன்னா 2024ல அதிமுகவோட கைகோர்க்கிறப்ப தான் மாறுது. அதனாலதான் அதிமுக அவங்களுக்கு ராஜ்யசபா எம்பியும் ஏற்கனவே கொடுக்கல. ஒரு 1/2% கட்சியா தான் அது இன்னைக்கு இருக்கு அப்படின்னு அவங்களுடைய பார்வை இருக்கு. சோ அப்ப இதுல எதனால அவங்களுக்கு அதிமுக ஒரு சாய்ஸா இருக்கலாம்னா, ராஜ்யசபா எம்பி கேட்கறாங்க. கொஞ்சம் கூடுதல் சீட்டு கேட்கறாங்க. திமுக சாத்தியம் இல்ல. அவர்கள் 6 சொன்னா இங்க 8ஓ 10ஓ கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மோடி அவர்கள் ஏற்கனவே கடந்த முறை வருகிற பொழுது டிடிவி தினகரன் இருந்தார். நீங்க மோடி போன்ற ஒரு பெரிய ஆளுமையை உலகமே வியக்குதுன்னு இவர்களால் சொல்லிக் கொள்ளக்கூடிய மோடி போன்றவர்களை அழைத்து வருகிற பொழுது அங்க ஏதாவது ஒரு ஒரு புதிய மேஜிக் காட்டணும்ல. போன தடவை பாருங்க டிடிவி நின்னாரு. இந்த தடவை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூட இருக்காங்கன்னு சொல்லும் போது தானே அந்த மேடை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி மேடைக்கான ஒரு அங்கீகாரமா இருக்கும். சோ அவர்களை இணைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் இவங்களோட டிமாண்ட் ரொம்ப பெருசா இருக்கு. அதான் மிக மிக முக்கியமானது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பிய அதிமுக கேட்கிறாங்க. அந்த ஒரு எம்பியை மத்திய இணையமைச்சர் ஆக்கியிருக்கேன்னு பாஜக கேட்கிறாங்க. அதனாலதான் அது இழுபறியாக போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமா வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த இடத்துலயுமே இல்லாத சசிகலா அவர்கள் தாவேகாவோட கூட்டணி போகலாம் வாய்ப்பு இருக்கா? தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகள் கசிவதற்கான பின்னணி என்ன? இல்ல நிச்சயமா இது வந்து சசிகலா அவர்கள் அது போன்று எந்த சூழலிலும் முடிவெடுக்க மாட்டார்கள் என்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒன்று காரணம் என்னன்னா அவர்கள் வந்து அப்படி செய்வதாக இருந்தால் பெங்களூர் பரப்பன அக்ரஹார சிறையிலிருந்து வருகிற பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு ஒரு பெருங்கூட்டம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த கூட்டம் தான் 2019 பாராளுமன்ற தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஓட்டா மாறிச்சு.
நீங்க இன்னைக்கு அவங்க வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க, அந்த அம்மாவின் நிழலாக இருந்தாங்க, அவங்களுக்கு நீங்க எந்த அதிகாரமும் கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு அனுதாபம் இன்றைக்கும் கிரவுண்ட்ல இருக்கானா இருக்கு, நிச்சயமா இருக்கு. பட் அந்த அனுதாபத்தை ஓட்டாக்குறதுக்கு என்ன வேணும்? மாவட்டம் தோறும் தலகர்த்தர்கள் வேணும். அந்த தலகர்த்தர்கள் எங்க? நீங்க ஒரு கும்பகர்ண தூக்கம் மாரி கிட்டத்தட்ட ஒரு 7, 8 ஆண்டுகள் இடைவெளி. 2017 விஜய் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு. நீங்க 4 ஆண்டுகள் சிறைவாசம். 4 ஆண்டுகள் முடிந்து 5 ஆண்டுகள் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட 9 ஆண்டு இடைவெளி. இந்த 9 ஆண்டுகள்ல உங்களுக்கு மாவட்டம் தோறும் இருக்கணும்ல மாவட்ட செயலாளர்கள். ஒரு பழைய முன்னாள் அமைச்சர் அந்த அம்மா பின்னாடி இருக்காங்க. சிட்டிங் எம்எல்ஏ இருந்தாங்க. அப்படி இப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் இருக்கணும்ல. இந்த எந்த கூட்டமுமே இல்லாம டிவிகே கூட போனா அப்படியே முக்குளத்தோர்லாம் ஓட்டு போட்டுருவாங்க. அந்த சமூக ரெப்ரசன்டேஷன் ஆயிரும்னா 2 விஷயம் இருக்கு இதுக்குள்ள. ஒன்று அப்படி ஏதாவது நடந்து விட்டால் ஸ்பாய்லரா இருக்கலாம். அது யாரை கெடுக்கும்னா அதிமுக, பாஜக அலையன்ஸை கெடுக்கும். அந்த அதிமுக வேடிக்கை பார்க்கலாம். பாஜக வேடிக்கை பார்க்குமா அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறத 2025 ஜூன் மாதத்துல அந்த அம்மாவோட ஆலையில ஒரு சர்க்கரை ஆலை என்று நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய்க்கு புதிய வழக்கு பாய்ச்சப்பட்டிருந்தது. அதற்கு முன்பு பல வழக்குகள் நிலுவையில் இருக்கு. இப்ப அவங்க அவங்க இதுக்கு பின்னாடி 2 அர்த்தங்கள் இருக்கலாம். ஒன்று அவங்க வந்து அப்படி ஒரு அஸ்திரத்தை எடுத்து ஸ்பாய்லரா இருந்து அதிமுகவை பலவீனப்படுத்தலாம். அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஏன்னா நம்ம 21 தேர்தலே அந்த நிலைப்பாடு எடுக்கல, 24 எடுக்கல. இன்னொரு அஸ்திரத்தை கூட எடுக்கலாம். டிடிவி தினகரன்லாம் நமக்கு மகன் முறைதான், அவர் கூட போய் செட்டில் ஆயிட்டாரு. அதே மாதிரி நம்ம இப்படி ஏதாவது ஒரு அஸ்திரத்தை எய்தா அதன் வழியா ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்து நிலுவையில் இருக்கிற நம்ம வழக்கல் முடித்து வைக்கப்படுமான்னு ஒரு கணக்கு போடலாம். அதனால சசிகலா அவர்கள் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று அவர் ஒரு விஷயம் அவங்கள பாராட்டணும். எந்த சூழல்லையும் எந்த நேரத்திலும் அந்த இரட்டை இலைக்கு எதிராக அவர் வழக்கு தான் போட்டிருக்காரு பொதுச் செயலாளர்னு. ஜெயா டிவில கூடி போனா பொதுச் செயலாளர் அறிக்கைகள் வரும். மற்றபடி அவர் அந்த கட்சிக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுத்ததில்லை. நீங்க டிடிவி தினகரன் அவர்கள் போய் சேர்ந்துட்டார். அப்ப சசிகலா அவர்கள் மேல ஒரு இணக்கமான ஒரு போக்கு இருக்கு அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்கள் ஏன் சசிகலா அவர்களை சந்திச்சுட்டு வந்து தங்கள் கட்சியினுடைய மாணவர் அணி செயலாளர் அந்த நாச்சியார்ங்கிற பெண்மணியை கட்சியை விட்டு நீக்குறாங்க. அப்ப இந்த குடும்பத்துக்குள்ளேயே இவருக்கு எடப்பாடிக்கு பின்னால போனதுல ஏதோ உடன்பாடு இல்ல. சோ அவங்க அந்த கோபத்துல இந்த அஸ்திரத்தை எடுக்கிறாங்க. இது எடப்பாடிக்கு எதிரான அஸ்திரம் இல்ல, டிடிவிக்கு எதிரான அஸ்திரம்னு பாக்குறேன். ஏற்கனவே இருக்கிற ஒரு கூட்டணி தான், புதுசா உருவாக போற கூட்டணி கிடையாது காங்கிரஸ் கூட்டணி. அப்படி இருக்கும்போது திரு கனிமொழி அவங்க வந்து ராகுல சந்திச்ச பிறகு ஒரு கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு ஸ்மூதா போயிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அப்படி ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் பிரவீன் சக்கரவர்த்திமான ஆட்கள் வந்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பியூட்ஸ சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாங்க வந்து தீவிரமா நிர்வாகிகளோட பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ஏன் தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கூட்டணியில ஒரு ஒரு பிரேக் இருக்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கே? இல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு நம்பிக்கையாக பாக்குறாங்க. நீங்க வந்து காங்கிரஸ் நினைப்பு என்னன்னா, அது இவங்க மட்டும் பாக்குறதா நான் நினைக்கல. அகில இந்திய தலைமையே கூட அப்படி ஏதோ சில மாற்று யோசனைகள் வைத்துக் கொண்டுதான் களமாடுறாங்க. நீங்க அதனாலதான் வந்து அவருக்கு வந்து விஜய் அவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாத சமயத்துல ஒரு ட்வீட் போடுறார். ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் போடுறார். அந்த ட்வீட் போட்டதெல்லாம் கூட விட்டுருங்க. அதெல்லாம் ஒரு சாதாரணமா ஒரு படத்துக்காக ஒரு குரல் கொடுத்தார் ஜனநாயகவாதின்னு விட்டுருங்க. நீங்க கரூர்ல 41 பேர் உயிரிழக்கிறாங்கல்ல. அந்த உயிரிழந்த நேரத்துல விஜய்க்கு அழைத்து பேசுகிறார் ராகுல் காந்தி. கேட்டா சொல்றாரு அவர் எப்பொழுதுமே பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட பேசுவாரு. பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட ராகுல் காந்தி பேசுவார்னா செத்து போன 41 பேர் குடும்பத்துல தானே போன் நம்பர் வாங்கி பேசிருக்கணும். விஜய் எங்க பாதிக்கப்பட்டவரா இருக்காரு அதுல. நீங்க இன்னொன்னு அதை கூட மறந்துருங்க. நீங்க ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்கீங்க. அந்த கட்சியினுடைய பெயர் திமுக. அந்த திமுக கட்சி மீது ஒரு குற்றம் சொல்றாரு விஜய். இவங்க சரியான பாதுகாப்பு தரல. இவங்க தான் நிர்வாக குறைபாடுகள் தான் காரணங்கிறாங்க. திமுக பதிலுக்கு சொல்லுது தாவேகா சரியான முறையில் ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ரெண்டுக்கு இடையில நீங்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின்டையும் பேசுவீங்க, விஜய்க்கும் போன் போட்டு பேசுவீங்கன்னா வீட்டுல பால் வச்சிருப்போம் அடுப்புல. பூனை வராம பாத்துக்கன்னு சொல்லிட்டு போவோம் குழந்தைகிட்ட. நான் கொஞ்ச நேரம் பாலை காவல் காத்தேன், கொஞ்ச நேரம் பூனையை காவல் காத்தேன், அப்புறம் என்ன பண்ணேன், ரெண்டையும் காவல் தான் பார்த்துட்டு இருந்தேன், அது குடிச்சிட்டு போயிருச்சுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு டபுள் கேம் ஆடுறாங்க. அது இங்க இல்ல, நீங்க எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா பிரவீன் சக்கரவர்த்தி என்ன அவ்வளவு பெரிய ஆளா, பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னா நம்ம பதில் சொல்லணுமாங்க. ராகுல் காந்தியே டபுள் கேம் தான் ஆடிட்டு இருக்காருங்கிறேன். ராகுல் காந்தியே வந்து நீங்க ஒண்ணுல திமுக பக்கம் நில்லுங்க அல்லது விஜய் பக்கம் நில்லுங்க. ஜனநாயகன் படத்துக்கு கருத்துரிமையில பிரச்சனையா, ஜனநாயகன் படத்துக்கு ட்வீட் பண்ணீங்களா, அது ஓகே. நீங்க வந்து ஒரு விஷயத்துக்காக போட்டீங்க. நீங்க கரூர் சம்பவத்துல எதுக்கு 2 பேர்ட்டையும் கேட்கணும்? ஸ்டாலின் எவ்வளவு நாகரிகமான அரசியல் செய்தார் அதுல. திமுக மீது பல விமர்சனங்கள் இருக்கு. நம்ம இந்த வார்த்தையை கட் பண்ணி யாராவது போட்டுருவாங்க. அதுல வந்து திமுக மேல வந்து பல விமர்சனங்கள் இருக்கு. பட் அதை கடந்து பார்த்தோம்னா நீங்க அவர் நாகரிகமான வார்த்தைகளை தானே சொன்னாரு. எந்த தலைவனும் தன்னுடைய தொண்டர் உயிரிழப்பதை விரும்ப மாட்டான். பட் காங்கிரஸ் வந்து டபுள் கேம் ஆடுவது என்பது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அவருடைய இலக்கு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பதெல்லாம் இல்லைங்க. செல்வ பிறந்தகை 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் அதை கவனிச்சிருந்தேன் புதிய தலைமுறையில. அந்த ட்ரெய்லர் தான் பார்த்தேன். ஸ்டாலின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, முதல்வர் மீது.
இந்த முறை எங்கள் தொகுதியை குறைக்க மாட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. அப்ப நான் நினைக்கிறேன் இவ்வளவு பிளே இவங்க பண்றதுமே 2011ல 63 சீட்டு வாங்கணும், 2011ல 61, 63 மன்னிக்கணும், 2016ல 41, 2021ல 25, இனி 26ன்னு வரும்போது இதுவும் குறைஞ்சிருமோன்னு அவங்களுக்கு ஒரு அச்சறுக்கா இருக்கும். அந்த ஒன்று குறையாமல் காப்பது, இன்னொன்று கூடுதல் சீட்டை பெறுவது. இந்த 2 தான் அவங்க அஸ்திரம். நீங்க இப்ப உங்க ஸ்டாலின் கூட்டு உட்கார வச்சு டேபிள்ல உட்கார வச்சு முதல்வர் அவர்கள் அந்த குழுவும் சேர்ந்து ஒரு 35 சீட்டு தரோம்னா இவங்க மானியத்தேனே பொன்மானேன்னு சேர்ந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகேயன் பாடாத குறையா போயிருவாங்க. பட் ஆனா அதுல ஏன் திமுகவுக்கு சிக்கல் இருக்குன்னா, நீங்க காங்கிரஸுக்கு கூடுதலா 2 சீட்டு கொடுத்தா கூட 10 கட்சி கூட்டணியில் இருக்கேன். விசிக இருக்கு, மதிமுக இருக்கு, மக்கள் நீதி மையம் இருக்கு, கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் இருக்கு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2 இலக்கத்துல தான் கேக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் 2 இலக்கத்துல தான் கேக்குது. எப்பொழுதெல்லாம் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதலா கொடுக்குதோ அப்பெல்லாம் அவங்க தோத்ததான் வரலாறு. அந்த அச்சத்தினாலதான் திமுகவும் இதை வந்து தள்ளி போட்டுட்டே போறாங்க. நீ ஒரு காயம் பட்டுருச்சுங்க எனக்கு, நான் ஒரு கீழே விழுந்துட்டேன், எனக்கு ஒரு அடிபட்டுருச்சு, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போகணும், நான் சிகிச்சையை தள்ளி போட்டுட்டு இருக்கேன். அதுதான் இங்க திமுக பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னைக்காவது இருந்தாலும் செய்ய வேண்டிய ஆபரேஷன், அந்த ஆபரேஷன் அவங்க இமிடியேட்டா பண்ணிதான் ஆகணும். இப்பவே உட்கார்ந்து பேசதான் வேணும். பட் அவர்கள் தள்ளி போட்டு இருக்காங்க. மற்றபடி விஜய ஒரு ஆப்ஷனாக வைத்துக் கொண்டு காங்கிரஸ் மிரட்டுவதாகத்தான் பாக்குறேன். இதுல கடைசியில் ஏமாற போவது காங்கிரஸ் கட்சி தான். நீங்க ஏன்டா தாவேக்காவோட கூட்டணி, தாவேக்காவோட போயிருவோம், ஒரு சமீட்சை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கல்ல, கீழே கிரவுண்ட்ல காங்கிரஸ் தொண்டர்கள் அதை நம்பிட்டு இருக்கிறான். இப்ப இவங்க தாவேக்கா கூட போலேன்னா கீழே கூடிய காங்கிரஸ்காரே ஆட்டோமேட்டிக்கா தாவேக்காக்கு ஓட்டு போட்டுருவான். அந்த சூழலை காங்கிரஸ்காரர்கள் ஏற்படுத்தி இருக்காங்கன்னு பாக்குறேன். நன்றி சார். நன்றி.